சட்டசபையில சிஎம் சாரோட ஸ்பீச் மரண மாஸ் விசிலே அடிக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. விசிலும் அங்க அடிச்சிருக்காங்க. சட்டசபை மரபெல்லாம் மாறிட்டு இருக்கு, அது வேற பிரச்சனை. சார் வந்து கரூர் இஷ்யூ பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க. கரூர் சம்பவம் மனசை விட்டு என்னைக்குமே வந்து மறையாது, அப்படி அதுல நம்ம மேல அவதூறுகள் வேற போட்டாங்க அப்படி சொன்னீங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து சில பேர் பயந்து நடுங்கிட்டு அப்படி சொன்னீங்க. சார் கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க பேசுறதுல நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் கரூர்ல அன்னைக்கு நடந்தது உங்க மேல யாரும் பழி போடல. நீங்க செந்தில் பாலாஜி அண்ணா மேல போட்ட பழிக்கு தான் அவரு புள்ளி விவரத்தோட இந்த டைம்ல இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. பயந்து ஓடுனது மத்தவங்க இல்ல, நீங்க தான் சார் பயந்து ஓடுனீங்க. இப்ப என்ன சட்டசபையா அப்போ இருந்துச்சு பாருங்க, அதுதான் செம்ம சீன். இதெல்லாம் ஒரு சீனே கிடையாது சார். நான் கதையெல்லாம் சொல்லல, நடந்த நிஜத்தை தான் சொல்றேன். கரூர் சம்பவத்தை அன்னைக்கு பின்னங்கால் பிடரையில் அடிக்க திருச்சி ஏர்போர்ட்ல திரும்பி கூட பார்க்காம ஓடுனது யாரு சார்? யாருக்கு சார் பயம்? யாருக்கு பயம்? விடிய விடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூட மக்களோட மக்களா இருந்தவங்க இப்பவும் அங்க தைரியமா தான் இருக்காங்க. பயம் திமுக காரங்களுக்கா ஓடுனது யாருன்னு மக்கள் பார்க்கலையா? பயம் யாருக்கு சார்? திமுக காரங்களுக்கா? ஆட்சி 5 வருஷம், களம் மாறும், காலம் மாறும். மாண்புமிகு முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், என்னாலும் எங்கள் இதய துடிப்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே, டைம் டு லீட் என்ற ஒற்றை வார்த்தையில் 5 புலன்களையும் அடக்கி வைத்திருந்தார் புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள். நீங்கள் மௌனம் காக்கக்கூடாத நேரத்தில் மௌனம் காத்து, பொறுமை காக்கக்கூடாத நேரத்தில் பொறுமையாக இருந்து, கரூர் துயர சம்பவத்தின் பொழுதே மக்கள் நலன் கருதி துரித நடவடிக்கை எடுத்திருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு பேரழிவை நோக்கிய ஒரு நாட்களை நகர்த்துவோமா? பேசக்கூடாத நேரத்தில் பேசுவது தவறு, பொறுமை காக்கக்கூடாத நேரத்தில் பொறுமையாக இருந்ததும் தவறுதான் ஐயா. அப்போது உங்கள் பொறுமையை கண்டு நாங்கள் வியந்தோம், உங்கள் நிதானம் கண்டு நாங்கள் வியந்தோம். இப்பொழுது உங்கள் மீது எறியப்படும் இந்த கற்களை கனத்த மனத்தோடு நாங்களும் சுமக்கின்றோம். திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண